திருவத்தியன உற்சவம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பெருவிழா ஸ்ரீரங்கத்திலே வருடா வருடம் 20 நாள் உற்சவமாக நடைபெற்று வருகிறது. இதற்கு பெரிய திருநாள் என்று பெயர். பொதுவாகவே ஸ்ரீரங்கத்தில் எல்லாமே பெரியது. பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேரு, தாயாருக்கு பெரிய பிராட்டியார் அப்படின்னு பேரு, பெருமாளுக்கு செய்யப்படுகின்ற தளிகை பெரிய அவசரம் என்று பேர். ராத்திரி பெருமாளுக்கு சயனமாகும் போது அரவணை மணி சேர்க்கப்படும் போது பெரிய மணி அப்படின்னு பேர். அதே போல இந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா உற்சவத்திற்கும் பெரிய திருநாள்னு பேர். குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி உற்சவத்திற்கு பெரிய திருநாள் என்று பேர். ஆழ்வார்கள் தீன் தமிழிலே நமக்கு கொடுக்கப்பட்டதான 4 திவ்ய பிரபந்தத்தை பெருமாள் முன்னே விண்ணப்பம் செய்வார் என்று சொல்லுவார்கள். பொதுவாக அவரை வழக்காடாக அரையர்கள் என்று சொல்ல வழக்கம். அரையர்கள் என்றால் அறைதல் என்றால் செப்புதல் அப்படின்னு அர்த்தம். செப்புதல், எதை செப்புதல், எதை சொல்கிறார்கள் என்று கேட்டால், ஆழ்வார்களுடைய 4 திவ்ய பிரபந்தத்தை அருளி செயல் சொல்லக்கூடியதை பெருமாள் முன்னே இயலாகவும் இசையாகவும் நாடகமாகவும் நடத்தி காட்டி அந்தந்த ஆழ்வார் பாசுரத்துக்கு ஏற்றார் போலே பெருமாளும் திருவாபரணம் அணிந்து அந்த திருவாபரணத்திற்கும் அந்த பாசுரத்திற்கு ஏற்றார் போலே அரையர்கள் இயலாகவும் பாட்டாகவும் இசையாகவும் கானமாகவும் நாடகமாகவும் நடத்தி காட்டி சாதாரண ஜனங்களுக்கு கூட இன்றைக்கு இந்த அவதாரத்தை பற்றி பெருமாள் இங்கே சொல்கிறார், இன்றைக்கு இந்த அவதாரத்தை பற்றி இங்கே நடக்கிறது, இன்றைக்கு இந்த அமிர்தமதன லீலை நடக்கிறது, இன்றைக்கு கம்சவதம் நடக்கிறது, இன்றைக்கு ராவணவதம் நடக்கிறது என்று நாம் புக்கில் படிச்சிருக்கலாம். ஆனால் அதை நேர விஷுவலைஸாக பார்க்கறச்சு தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் புரியும். அதுபோல் 1000 வருடத்திற்கு முன்னரே இது போல ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு தமிழை எப்போது கொண்டு சேர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவே இங்கே இந்த திருவத்தியன உற்சவம் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பெருவிழா வெகு விமர்சையாக நடந்து வருகிறது.